Okay, next we see induced electric field inside the dielectric. ஒரு dielectric எடுத்து dielectricனா அந்த electrons வந்து என்ன இருக்கும், there is no free electrons inside the dielectric. Okay, ஸோ அதில் இன்டியூஸ் பண்ண போகிறோம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்டக்டர் எடுத்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபீல்டு கொடுப்போம், இன்டர்னலாக அதற்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும், ரெண்டு ஃபீல்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இன்சைடு கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவோம். பட் இதே சேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு டயலக்ட்ரிக் எடுக்கிறோம், அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. அப்போ வந்து ஆனால் அங்கே வந்து கண்டக்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்கும்போது ஈக்குவலண்ட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகி ரெண்டு ஃபீல்டும் கேன்சல் ஆகி இன்சைடு கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. பட்டு டயலக்ட்ரிக்கில் வந்து நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம ஈவன் தோ வி ஆர் கிவிங் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ ரீஅலைன்ட் ஆகும், இன்டர்னலாக ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகும். பட் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக க்ரியேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அதனுடைய குவான்டிட்டி வந்து லோவாக தான் இருக்கும். த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹையராக இருக்கும். ஸோ ஈக்குவலண்ட்டாக இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகாதனால த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த டயலக்ட்ரிக் இஸ் நாட் ஜீரோ இருக்காது அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு நார்மலாக ஒரு பொலார் மாலிகுல்ஸ் அதோட ஆர் என்ன அப்படின்னு கேட்டால் ரேண்டம்லி ஓரியன்டட் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இந்த ஒரு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அப்ளை பண்ணுறாங்க. அதே அந்த பொலார் மாலிகுல்ஸில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 2 பிளேட்ஸ் எடுத்து, இது பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் 2 பிளேட்ஸ் இன் பிட்வீன் டயலக்ட்ரிக் ஸ்லாப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஃபிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபிட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ரீஅலைண்ட் ஆகுது. இங்கே கொஞ்சம் ஒரு ரேண்டமாக இருந்துச்சுல அதெல்லாம் ரீஅலைண்ட் ஆகுது. இங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறனால இங்கே வந்து என்னாகும், நெகட்டிவ் எல்லாம் இந்த பக்கம் வரும், பாசிட்டிவ் இந்த பக்கம். நெகட்டிவ் அப்படிங்கிறனால இங்கே என்னாகும், பாசிட்டிவ்னு வரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இதுவும் பேலன்ஸ் ஆகிக்கும், அதே மாதிரி இதுவும் பேலன்ஸ் ஆகிக்கும். ஓகே, இது வந்து கேன்சல் அண்ட் ஈச்சர். இப்போ இதனோட எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபீல்டு க்ரியேட் ஆகலை பார்த்தியா, இந்த லென்த்து தான் மேக்னிடியூட குறிக்குது பார்த்தியா, அது கொஞ்சம் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்லாபில் எப்படி இது என்ன ஆகிட்டு அப்படின்னு கேட்டால் ஒட்டிக்கிற மாதிரி, இதெல்லாம் இந்த பாசிட்டிவ் எல்லாம் இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்டிக் ஆகிக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் லைட்டாக இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே வந்து என்ன அப்படின்னு ஓகே இந்த சைடில் இந்த ஸ்லாபில் இதில் ஒட்டிக்குது, இதில் வந்து இதில் ஒட்டிக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஒரு ஸ்மால் வால்யூம் எடுத்து அங்கே சார்ஜ் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. பிகாஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கேன்சல் அண்ட் ஈச் அதர். பட் அந்த சைடில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு பிளேட்டு மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் க்ரியேட் ஆகிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. So the net charge is 0 even in a small volume, but inside the dielectric the net charge is 0 even in a small volume. So the dielectric in the external field is equivalent to 2 oppositely charged sheets. ரெண்டு சீட் மாதிரி அந்த டயலக்ட்ரிக் ஸ்லாப் உள்ளே ஃபிட் பண்ணோன்னே ரெண்டு சீட் மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் க்ரியேட் ஆகிடுது. These charges are called என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பவுண்ட் சார்ஜஸ். இங்கே வந்து they are not free to move like free electrons in conductors மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் மூவ் ஆகாது. இந்த எல்லையோடு இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த எல்லையில் இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பலூன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில். அந்த பலூனை ரப் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு சூட்டபிள் மெட்டீரியல் வச்சு பலூன் இஸ் ரப்டு, அந்த டைம் இட் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இது ஒரு வால்க்கு பக்கத்தில் போகும்போது இது என்ன இன்டியூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் பாசிட்டிவ் ஆட்டம் ரெண்டுமே இருக்கும். இதுக்கிட்ட நெகட்டிவ் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ரிப்பல் பண்ணிடும், இங்கே பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் லெவல் இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்டிக் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் பண்ணி பாருங்கள். த நெக்ஸ்ட் டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல் எடுக்கிறோம், ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அங்கே வந்து ஆல்ரெடி தெர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ அது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டே வர்றோம். அப்போ அந்த டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணும், ஒரு சர்டன் பீரியடில் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 5 வோல்ட் கொடுக்குறீங்க, பிரேக் ஆகலை. 6 வோல்ட் கொடுக்குறீங்க, பிரேக் ஆகலை. 7 வோல்ட் ரீச் பண்ணும்போது அங்கே வந்து என்ன ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்போ அந்த 6 அப்படிங்கிறது அதனுடைய டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.